அப்ப இத்தனை நாள் ஜாலியா சுத்துனீங்க இல்லைங்களா அப்படின்ற மாதிரி இந்த ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாட்டிக்க போகுது. அப்ப இந்த ராசிகள்ல சூரியன் இருந்தா அப்பாவுக்கு பிரச்சனை, மகனை பற்றிய கவலை, தொழில பெரிய பாதிப்பு. இத்தனை நாள் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பான் வேலை பாக்குறேன். இப்ப வந்து நீ என்னத்த சொல்றது, நான் என்ன கேட்கறது, போயா அப்படின்வான். அப்ப அதிகாரத்திலும் ஆளுமையிலும் தடைகள், பொறுப்புகள்ல தடைகள். ஒரு பெரிய போஸ்டிங்ல வச்சிருப்பாங்க உங்களை, சார் அது செட் ஆக மாட்டேங்க, உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துட்டே இருக்குது, ஒரு 6 மாசம் இந்த இதுல இருக்குன்னு சொல்லி இறக்கி விட்டுருவாங்க. டீப்ரமோட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். குடும்பத்துல குழந்தைகளை பற்றிய கவலைகள், குழந்தைகளுடைய நடத்தைகள்ல தவறுகள், பிள்ளை அவன் லவ் பண்ணுது, இப்போ பையன் வந்து அங்க போயிருக்கான், இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய அவச்சொற்கள், இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது ராகு கேதுலயே இல்ல சனி இல்லையா? இது வந்து ராகு கேதுனால. ஏன்னா இப்ப உங்களுக்கு ராகு கேது இங்க இறங்கி இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். அப்ப நான் சொன்ன அந்த 6 கடைசியா சொன்ன 6 ராசிகள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அது பாதிக்கப்படும். அப்ப சந்திரன் இருந்தா மன அழுத்தங்கள் அதிகமாகும், தாய்க்கு உடல்நல கோளாறுகளை கொடுக்கும், வெளியூர்களுக்கு போயிருந்தவங்க திடீர்னு பிரச்சனை வரும், வீடுகள்லாம் சொத்துக்கள்லாம் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கும், வீடு ஏதாச்சும் மராமத்து பண்றது, இந்த பைப் உடையிறது, பிளம்பிங் வேலை, இது மாதிரி குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். தாய்மார்களுக்கு அதே மாதிரி மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு, ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் வேலை போறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை இந்த ராசிகளில் புதன் இருந்தா காதல் பிரேக்கப், கல்வியில தடைகள், சொத்துக்கள் வாங்கி வச்சு அந்த சொத்துக்கள் விற்பனைக்கு வந்துடுது. நம்ம சேர்த்து வைக்கணும் வாங்கி வச்சிருப்போம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுது. அப்படி விற்கணும்னு நினைச்சா கூட விற்க முடியாம இழுத்துட்டே கிடக்கிறது. இது மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓகே, இது ஏன் சரி எல்லாமே நெகட்டிவாவே? எப்பவுமே நெகட்டிவ் தான். நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்னாங்க, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக அதை செய்யக்கூடிய வேலை. புரிஞ்சா நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு அந்த ராகுக்கு தெளிவை கொடுக்கறதுக்காக அடிச்சு கண்டம் பண்ணி தெளிவை கொடுக்கும். ஏன்னா நீங்க குரு பத்தி பேசும்போது நிறைய பாசிட்டிவா நிறைய விஷயங்கள், குருவையும் சரி சனியையும் சரி, இந்த போன ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லைங்களா ராசி, அது எல்லாமே குருவும் சனியும் இயக்க போகுது. அது மேக்சிமம் நம்மளுக்கு பொருள் ஆதாயங்களை செய்யும். இது வந்து இந்த ராகுக்கு எதுவும் நம்மளுக்கு எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்காக அதனுடைய எல்லா டீட்டெயிலையும் நம்மளுக்கு காமிச்சிட்டு போயிடும். இப்படி தாண்டா நான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிடுச்சுன்னா நிம்மதி இல்லாம போயிடும். அப்ப ராகுக்கு எது இப்ப வந்து மாட்ட போகுது. அப்ப இத்தனை நாள் ஒரு 2 வருஷம் ஜாலியா இருந்தவங்களுக்கு பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுது. ஒருவேளை இந்த ராசிகள்ல சுக்கிரன் இருந்தா கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டை வரும். ரொம்ப நாள் வர வேண்டிய பணங்கள் கைக்கு வராம போயிடும். ஒருத்தவங்களுக்கு யாருக்காச்சும் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஒரு 2 வட்டிக்கு வாங்கி 5 வட்டிக்கு விட்டு இருந்திருப்பீங்க, நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க போன வருஷம்லாம். இப்ப என்ன ஆள் எஸ் ஆயிரும். இப்ப வட்டியும் கட்டணும் முதலும் கட்டணுன்ற மாதிரி மாட்டிக்குவீங்க. மனைவியினுடைய உடல் நலத்துல கோளாறுகள், இது மாதிரி விஷயங்கள் வரும். கண்ணு பல்லு யூரின் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்கள் தேவைப்படும். இந்த ராசிகள்ல செவ்வாய் இருந்தா ஏற்கனவே கடன் இருந்தாலோ மாட்டிக்குவீங்க, வழக்குகள் இருந்தா மாட்டிக்குவீங்க. பெண்களுக்கு கணவனோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த பார்ட்னர்ஷிப், ஷேர், ட்ரேடிங், ஸ்பெகுலேஷன், லாட்டரி, இந்த மாதிரி எதுல கை வச்சிருந்தாலும் மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டு போயிடும். படிப்பு சார்ந்த விஷயங்கள், படிப்பு புதன் தான். அப்ப புதன் வந்து படிப்புல தடையை கொடுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப புதன் இந்த ராசிகள்ல புதன் இருந்தா கண்டிப்பாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு மேல ஆர்வங்கள் குறைஞ்சு வேற வேற சிந்தனைகள்லாம் போகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ராசிகள்ல குரு இருந்தா அவமானங்களை ஏற்படுத்தும். ஏன்னா குரு மேல ராகு வரப்ப இழப்புகளும் அவமானங்களும். அப்ப குடும்பத்துல வயசான ஆளாச்சு இருந்தாங்கன்னா கர்ம காரியங்கள் நடக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இழப்புகளை கொடுக்கலாம். பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். பெண்கள் ஆண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அவச்சொற்களை ஏற்படுத்திக்கலாம். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருது அப்படின்னா அந்த சண்டைகளை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வேற ரூட் எடுத்துருவான்ற மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ராசிக்காரங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ராசிகளை சனி இருந்தா நீங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல சின்ன சின்ன சுணக்கங்கள் வரலாம், மரபு ரீதியான நோய்கள் ஏற்படலாம், பூர்வீக சொத்துக்கள்ல பெரிய வழக்குகளும் சண்டைகளும் ஏற்பட்டு பெரிய அளவுல உறவுகளுக்குள்ள பிரிவுகளை ஏற்படுத்தலாம். இந்த ராசியில ராகுக்கு எது இருந்தா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை அப்படியே ஒரு 10-15 தடவை ஜூம் பண்ணா பஞ்சாயத்து எவ்வளவு பெருசாகும் அந்த மாதிரி நடக்கும். அப்ப இந்த ராசிகளில் ராகு கேது சனி குரு இந்த நாளும் சேர்ந்து உங்க ஜாதத்தை எப்படி இயக்கணும்னு சொல்லி 12 ராசிகளும் சொல்லியிருக்காங்க. இப்ப ராசிகள்னா நீங்க மேசராசி நேர்களை பார்க்காம உங்க ஜாதத்தை எடுத்து வச்சுட்டு என்னென்ன கிரகங்கள் சார் நீங்க சொன்னதுல நல்லதுல ஒரு 4 கிரகம் இருக்கு, கெட்டதுல ஒரு 4 கிரகம் இருக்குன்னா 2ஐயும் செய்யும். அப்ப ஒருத்தருக்கு வந்து லாஸ் ஆகணும்னு இருக்கு சார், நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய் இங்க இருக்கு, அப்ப லாஸ் ஆயிரும் சொல்றீங்க. சூரியன் நீங்க சொன்னதுல மீனத்துல வந்துச்சு சார், அப்போ ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிக்கிறீங்களா சார்? ஆமா. அப்ப நீ தொழில் ஆரம்பிக்கிறப்ப எவனாச்சும் ஒருத்தன பார்ட்னர் போட்டு ஆரம்பிப்ப, மொத்தத்துக்கு முடிச்சு விட்டு போற சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எதுல தோத்து போறோன்றதுல கவனமா இருக்கணும், எதுல ஜெயிக்க போறோம்ன்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப இதுல வந்து கவனமாகவும் ரொம்ப முக்கியமான யாரையும் உள்ள விடாம இருக்கணும். இதுல வந்து நம்ம அதிகமான எஃபோர்ட் போடணும். இல்ல நம்ம அந்த மாதிரி கவனமா இருந்தோம்னா அதை தவிர்க்க முடியுமானா இது வந்து இப்படித்தான் நடக்க போகுதுன்னு தெரியுது. எவ்வளவு தவிர்க்க முடியுன்றது அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து பொதுவா தானே சொல்றோம். அப்ப உங்களால தவிர்க்க முடியுமா தப்பிக்க முடியுமான்றது உங்க ஜாதக விதி. ஆனா இது நடக்க போகுது. ஒருவேளை நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா ஒரு பையன் வந்து ஒரு பையனுக்காக ஜாதகம் பாக்குறாங்க அவங்க அம்மா. நான் என்ன சொல்றேன்னா பையன் வந்து பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி தொல்லை பண்றானான்னு கேட்டேன். ஆமாங்க. 50,000 ரூபாய் கேட்குறான். என்ன செய்ய போறான்? ஹோட்டல் ஆரம்பிக்க போறானா? ஆமா. அப்போ ஹோட்டல் கொடுத்துரு,
ஏன் அப்படின்னா 5 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, 2.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறானுங்க. உன் பையனை ஹோட்டல் ட்ரைனிங் விட்டா எவ்வளவு செலவாகும்? 50,000 ரூபாய் ஆகும். அது கத்துக்கிறதுக்காக கொடுக்கணும்னு நினைச்சு கொடு. தோத்து தான் போறான், 1 வருஷம் கழிச்சு கடையை முடிச்சு சண்டை போட்டு தான் விலக போறாங்கன்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாமே தவிர, ஃபர்ஸ்ட் 1.25 கோடி ரூபாய் போட்டிருக்காரு, கிரிப்டோ கரன்சியோ ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. அவங்க வந்து போட்டிருக்காங்க, எடுக்கிறப்ப மாட்டிக்கிட்டாரு. எடுக்கிறப்ப திருப்பி லாக் ஆயிடுச்சுங்க. 40 லட்ச ரூபா கட்ட ஓப்பன் பண்றேங்கிறான். இவர் வந்து அதை 1.25 கோடி ரூபா உள்ள இருக்கு, 40 லட்ச ரூபா கட்டினா ஓப்பன் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் ஆயிடுச்சு. திருப்பி 1 வருஷம் கழிச்சு திருப்பி எடுத்து பாக்குறாரு. திருப்பி க்ளோஸ் ஆகி 1.25 கோடி ரூபா கட்டினா ஓப்பன் ஆகி இதே மாதிரி கட்டி 10 கோடி ரூபா கட்டிட்டாரு. கட்டிட்டு இதை ரிலீஸ் பண்றதுக்கு டெல்லி பக்கம் ஒரு ஆளை பார்த்துருக்காரு. டெல்லியில் இருக்கிற 80 லட்ச ரூபா கட்டுறான், ஓப்பன் பண்ணி தரேன்னு வாங்கிட்டு அவன் ஓடிவிட்டான். இப்போ கடைசியா என்கிட்ட வந்தாரு. அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சம்பந்தமான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை சொன்னதுக்கு அவங்க போய் ஓப்பன் பண்றப்ப கொரியால இருந்து இது மாதிரி ஒரு ஃபேக் வெப்சைட் ஓப்பன் பண்ணி திருடுறாங்க. அப்ப இருந்தாலும் 10 கோடி ரூபா போச்சா? இருந்தாலும் 10ல சும்மா வேலைக்கு போயிருக்கணுமா இல்லையா? வேலைக்கு போயிருந்தா ஒரு தடவை 2 தடவை ஓகே. அப்ப பேராசையினால யார்ட்டையும் சொல்லாம சம்பாதிக்கிறது. அப்ப இதை போலீஸ்ட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்கறவே புத்தி இல்லையான்னு கேட்கறாங்க. எல்லாத்துலயும் அதான் கேட்கறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப என்ன செய்யறாங்கன்னா கோவேக்சின் நீங்க வந்து கொரோனாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்களா? கோவேக்சின் போட்டிருந்தா, கோவிட் ஷீல்டு போட்டிருந்தா, ஒன்னை எழுத்தினால் ஷீல்டுக்கும் 2 எழுத்துனா கோவிஷீல்டுங்க, 2 எழுத்துனோம்னா கேமரா ஆன் ஆகிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோங்கிறான். இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது. நீங்க ஏதாச்சும் ஒன்று அழுத்த வைக்கணும் அவன். இப்ப அது மாதிரி விஷயத்துல போய் நீங்களா போய் ட்ராப் ஆயிட்டு தெரியாம இன்னோசென்ட்டா மாற்றிக்கிறது வேற. இந்த செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையே இருந்து அதை ராகுக்கு இது தூண்ட போகுது இல்லைங்களா? நான் சொன்ன 6 ராசிகள்ல செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விழிப்புணர்ச்சி இந்த மாதிரி விஷயத்துல பெருசா மாட்டிக்க போறீங்க. இது அவங்களோட பேராசைனாலயா இல்ல அது அவங்க ஜாதகத்தினால? ஜாதகத்தினால. அவங்க ஜாதகத்துல செவ்வாய் இங்க இருக்குது. இப்ப கோச்சாரத்துல ராகுக்கு இது வரப்போகுது, ஏதோ வச்சு செய்ய போதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியது சைபர் கிரைம்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன மாதிரி கிரைம்னா, இப்ப ஏதோ ஒண்ணு தப்பா போன் அனுப்பிட்டீங்க, உடனே கட் பண்ணிடலாம். இது தப்பு கிடையாது. இது வந்து நம்ம ஏதோ மாட்டி. ஆனா ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா கேட்டுருப்பாரு, யாருக்கும் சத்தம் இல்லாம கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்தவனுக்கும் போயிடக்கூடாது சேரன்றதுல இவங்க ரொம்ப இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி அவேர்னஸ் இல்லாம பணத்தை எங்க கட்டினாலும் அதை அரசினுடைய உதவியோட சரி பார்த்துட்டு கட்டுறது நல்லது. நீங்க மேக்சிமம் இந்த செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை இந்த மாதிரி கிரகங்கள் இருந்து செவ்வாய் டேமேஜ் ஆனவங்க, இந்த நான் சொன்ன கடைசியா சொன்ன 6 ராசிகளை செவ்வாய் இருக்கிறவங்க இந்த வரக்கூடிய 1.5 வருஷம் எந்த முதலீடையும் செய்யாம விட்டுறது நல்லது. அப்படி செய்யறதா இருந்தா உங்களை நம்பி மட்டுமே செஞ்சுக்கலாம். ஒருத்தர் சொல்லுவாரு, ஷிப்ல போட்டா நீங்க பெரிய ஆள் ஆயிரலாம், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட்டா பெரிய ஆள், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா பெரிய ஆயிரலாம் சொல்லுவாரு. மொத்தத்துக்கு நான் பட்டனாம அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். எதா இருந்தாலும் நீங்கள் உங்களை நம்பியே செய்வது சிறப்பு. இந்த ராகுக்கு இது அதுக்கப்புறமா இந்த ராகுக்கு இது அடுத்து சுக்கிரன் இருக்கவங்க அவங்களுக்கும் பணம் பறி போகலாம். அதனால சுக்கிரன் இருக்கவங்களும் செவ்வாய் இருக்கவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். இது வந்து பணத்தை மீதி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரலாம். பணங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையினுடைய மொத்த முயற்சி, அதை தோத்துறாம பார்த்துக்குங்க. இதை தான் நம்ம வந்து நேயர்கள்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நேயர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்க புருஷன் பொண்டாட்டி எல்லாருடைய ஜாதத்தை எடுத்து வச்சு நான் சொன்ன வீடியோக்களை மறுபடியும் போட்டு பார்த்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சிடும். அதுக்கு வந்து நீங்க பரிகாரம் செய்யறதா இருந்தா என்ன செய்யணும் இதுல வந்து அவேர்னஸா இருங்க. இது நடக்கும்ன்றதை தெரிஞ்சு சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃப. இதைத்தான் சொல்ல வேண்டியிருக்க தவிர நம்ம அடுத்த வருஷத்துக்கு இப்படிதான் நடக்க போகுது. அப்ப 2025 அப்படிங்கிறது முழுக்க இப்படித்தான் இருக்க போகுது. 2025 மட்டும் இல்ல 2026 பாதி வரைக்குமே இந்த விஷயங்களை நீங்க அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுதான் நடக்க போது. ராசி பலனா பார்க்காம ஒவ்வொரு கிரகங்களும் எங்க இருக்குன்ற பலன்களா பாருங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் புரிதல் குறைபாடு வந்துச்சுன்னா அந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்க. திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுதான் நடக்கும். அப்ப என்னுடைய ஜாதத்துல ஏற்கனவே வந்து பெருசா தோத்து போனா பெருசா தோத்து போறீங்க, பெருசா ஜெயிக்க வேண்டிய அமைப்பு இருக்கு அப்படின்னா இந்த கிரகங்கள் தூண்டும்போது பெருசா கூட ஜெயிக்கலாம். அப்ப உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்றது என்கிட்ட பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு ஜோசியரை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா என்ன ஜோசியரை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் நீங்க அவன் ஜோசி பார்க்கறனால பெரிய ஆளாக போறோம் இல்ல, இது நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இப்ப நடக்கும்ன்றது தெரிஞ்சுட்டு இந்த 1 வருஷம் ஜாலியா மூவ் பண்ணுங்க. எதுல தோத்து போயிருவீங்களோ நல்லா கவனமா இருங்க, எதுல ஜெயிப்பீங்களோ அதுல மட்டும் நான் நிறைய எஃபோர்ட் போடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தத்துக்கு வந்து சேர்ந்துரும். ஓகே, இந்த புதிய முயற்சிகள் அப்படிங்கும் போது அதுல கவனம் கண்டிப்பா தேவையா சார்? ஏன்னா பயிற்சிகள் நல்லா இருக்குமே, கவனங்கள் தேவையில்லை. நான் சொல்றது இந்த இயற்கையும் நமது விதியும் எதையுமே தப்பா செய்யறதே கிடையாது. நம்ம தான் தப்பா இருக்கணும்னு பயந்துட்டே இருக்கிறோம். நம்ம எந்த பக்கம் போனாலும் எழுதுதான் நடக்கும். சரிங்களா? நீங்க இந்த பக்கம் இருந்து இறங்கி அந்த பக்கம் போயிருவீங்க, விழுவீங்கன்னு நினைச்சு நம்ம கால் வைக்கிற இடத்துல எவனாச்சும் வந்து வாழைப்பழத்தை போட்டு பாருன்ற மாதிரி விழுகணும்னா எங்க இருந்தாலும் விழுந்துருவோம். ஜெயிக்கணும்னா எப்படி இருந்தாலும் ஜெயிச்சோம். விதி சரியாக போயிருக்கு. நம்ம பயம் இல்லாம போறதுக்கு ஏன்னா இது இப்படிதான் நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகாமே தவிர பயப்படவே தேவையில்லை லைஃப்ல. எங்க ஏன்னா எப்படி செஞ்சாலும் நம்ம விதிதான் நடக்க போகுது.
ஏ பக்கம் போனாலும் பி பக்கம் போனாலும் சி தான் போக போறோன்றதுனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம போகலாம். ஒரு தைரியத்தோட போகலாம், ஒரு அவேர்னஸோட போகலாம். இப்படிதான் நடக்க போகுதுன்றதுக்கு நீங்க ப்ரீ பிளானா இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு திடீர்னு நடக்கும்போது அதை ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு போறப்ப எவனோ ஒருத்தன் ஏமாற போறேன் போனா போயிட்டு போகுது. இப்ப எனக்கு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, மெடிக்கல் பாலிசி எடுத்துடலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அப்போ என்ன சொல்றாருன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சுன்னா நம்ம ஹெல்த் பிரச்சனையே வரலன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் வருஷம் சும்மா தானே கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, யாரோ ஒருத்தவங்களுக்கு தானே நோய்க்கு பயன்படுத்த போகுது, அவனுக்கு நம்ம கொடுத்ததா நம்ம நினைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான். அப்ப பாசிட்டிவ் மூட்ல தான் நம்ம யோசிக்கணும். அப்ப ஏதாவது எவனாச்சும் ஒருத்தனாச்சும் அந்த நோய்க்கு மருந்து காசு வாங்கிடுவான்ல, அந்த காசு நம்ம கொடுத்த காசா இருந்தது போகுது, ஒரு தானம் கொடுத்ததா நினைச்சிட்டு போவோம். அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் மோட்லயே கொண்டு போறது மாதிரி மைண்டை செட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா போக வேண்டியதான். தோத்துருவோம் அப்படின்னா அதுக்கு தோக்குறதுக்கு தோத்தா கூட அடுத்தவனுக்கு சந்தோஷமா சரி அவன் தான் ஜெயிக்கிறான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதான். இப்படி போனோம்னா ஹாப்பியா கொண்டு போகலாம் லைஃப். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் சோகமா தோஷம் பரிகாரம் சொல்லி குழப்பிக்கிட்டே போக தேவையில்லை. நீங்க எதை செஞ்சாலும் வாழ்க்கை மாறாதுன்றது புரியும் பொழுது, இப்படிதான் வாழ்க்கை போகுன்றது புரியும் போது வாழ்க்கை ஹாப்பி ஆயிடுது. அப்படி ஹாப்பி பண்ணிட்டு ஓட்டுங்க. 2025 26 எல்லாருக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களோட முடிச்சுக்கலாம். நிச்சயமா. சோ அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த சனி வந்து அதோட சைக்கிள் முடியறதுக்கு 30 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. இது 30வது வருஷமா சார்? இது வந்து சனி சுத்திட்டே தான் இருக்குது. சனி யாருக்கு இப்ப ஒருவேளை மீன ராசியில சனி இருக்கிறவங்களுக்கு இது 30வது வருஷம், மகரத்துல இருக்கிறவங்களுக்கு 33வது வருஷம். அவங்களுக்கு ஜாதத்துல எங்க இருக்கோ அங்க இருந்து திருப்பி அதே இடத்துக்கு வரக்கு 30 வருஷம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் 30 வயசு ஆகும்போது அவர் பிறந்த இடத்த சனி தொடும். ஆமா, அவர் பிறந்ததுல இருந்து 60வது வருஷம் தொடும், 90வது வருஷம் தொடும். இதான் வந்து இந்த 7.5 சனி 8.5 சனின்னு போட்டு கணக்கு போட்டு முதல் சுத்து 2ஆம் சுத்துன்னு அடிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த சனி வந்து பெரும்பாலும் மெதுவா சுத்தி வர்றதுனால இது வந்து கர்மா காரகன்னு சொல்றாங்க. கர்மானோடனே நம்மளால ஒரு பக்கமா என்ன சொல்றாங்கன்னா அது வந்து கர்மா வினை கோட்பாடுன்னு போறாங்க, ஒன்னொருத்தவங்க செயல் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே தான். அப்ப ஒரு மனிதன் எப்படி செயலாற்ற போகிறான், இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை எப்படி வாழ போறான், அவனுடைய லைஃப் எப்படி டிராவல் ஆக போகுதுன்றத மெதுவா ஸ்லோ மோஷன்ல போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த சனி அப்படியும் யோசிக்கலாம். இப்ப ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு ஓடி இருக்கிறான், இன்னைக்கு காலைல இருந்துச்சு சென்னையில ஒருத்தன் ஓடுனா அப்படின்னா நம்ம வந்து சின்னதா பாக்குறோம். அப்படியே ஒரு வருஷம் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா அவன் எதுக்காக ஓடினான்ற காரணம் தெரியும். அப்படியே ஒரு 30 வருஷம் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா அவன் எங்க பிறந்தான், ஓட வேண்டிய அவசியம் என்ன, இவன் ஓடி எங்க போய் ஜெயிச்சானா தோத்தானான்ற கதை தெரியும் இல்லைங்களா. அப்ப 30 வருஷம் சனியை வச்சு பாக்குறப்ப இவனுடைய அந்த 30 வருஷம் லைஃப் தெரியும். இந்த சனியை வைத்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசா அவனுடைய லைஃபை பார்க்க முடியும். இதுக்கு மேல பாக்குறதுக்கு ப்ளூட்டோ நெப்டினை பயன்படுத்தலாமா, அதெல்லாம் நம்ம ஜோசியர்கள் பயன்படுத்தல. காரணம் என்ன, கண்களுக்கு தெரியாத கிரகம் அது. அதுக்கு காரகங்களை சரியா பயன்படுத்தலவங்க சனியோட நிறுத்திக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஜூம் பண்ணோம்னா ராகுக்கு இது இவனுடைய துன்பங்கள், அதை இன்னும் கொஞ்சம் சின்னதாகணும்னா குரு, அதுக்கு சின்னதாகணும்னா சூரியன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன. அப்ப சந்திரனை வைத்தும் நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற ஏதாவது மாறலாம்னு சொல்றாங்க. ஆனா சனிங்கிறது என்னுடைய லைஃப் அப்படியே தெரியும், நல்லா தெரியும். அதுக்காக தான் சனி நம்ம எடுக்கிறோம். நிச்சயமா. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பெயர்ச்சிகளினுடைய முக்கியத்துவம், குறிப்பா வந்து குரு சனி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.